மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பயன்முறை தமிழ் அப்படிங்கிற பாடப்பகுதியிலேருந்து நிறுத்தற்குறி அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்க்கலாம். நிறுத்தற்குறியை ஆங்கிலத்தை பஞ்சுவேஷன் சொல்லுவாங்க. அதாவது நிறுத்தற்குறிகள் இந்த நம்ம கமா, புள்ளி வைக்கிறது, முற்றுப்புள்ளி, இந்த டாட்டு இதெல்லாம் வைக்கிறது. இது ஒரு பேராகிராஃபை ஒரு பத்தியாக நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அதில் பொருள் தெளிவாக படிக்கணும் அப்படின்னா, புரிகிற அளவுக்கு படிக்கணும் அப்படின்னா அதில் என்ன இருக்கணும்னா இந்த பஞ்சுவேஷன் குறிகள்லாம் இருக்கணும். சரியா? இந்த காரப்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி இதெல்லாம் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருந்தால் தான் கருத்து சரியாக நமக்கு எளிமையாக புலப்படுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பொருள் குழப்பம் ஏற்படலாம், படிக்கக்கூட நம்ம முடியாத அளவுக்கு போகலாம். அப்போ நிறுத்தற்குறிகள் அப்படிங்கிறது பொருட்களை தெளிவான கருத்துடன் படிப்பதற்கு நிறுத்தற்குறிகள் அப்படிங்கிறது அவசியம். இப்போ எதுக்காக அவசியம் அப்படின்னா, தெளிவான கருத்தோட ஒரு பேராகிராஃப் இருக்குது, ஒரு பத்தியை படிக்கிறதுக்கு நம்ம நிறுத்தற்குறிகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நிறுத்தற்குறிகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதில் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றா வகைப்படுத்தலாம். முதல்ல கார்புள்ளி. கார்புள்ளினா கம்மா அப்படின்னு சொல்லுவோம். இதாக இருக்குல்ல, இப்படி ஒரு பெரிய டாட் வச்சு இப்படி ஒரு கீழே எழுத்து விடுவாங்க, இது கம்மா அப்படிங்கிறாங்க. அடுத்து அரைப்புள்ளி. அரைப்புள்ளினா அந்த கம்மா இருக்கும், அதுக்கு மேலே ஒரு புள்ளி இருக்கும். சரியா? இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? அரைப்புள்ளி. அது இல்லாமல் முக்கார் புள்ளி அப்படின்னா 2 டாட்டு மட்டும் இருக்கும், அங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி, இந்த மாதிரி இருந்தால் முக்கார் புள்ளி. முற்றுப்புள்ளினா ஒரு சின்ன புள்ளி மட்டும் லாஸ்ட்டு வச்சு முடிப்போம். வினாக்குறி நமக்கு தெரியும், வினாக்குறி இதுதான் வினாக்குறி. கேள்விக்குறின்னு சொல்லலாம், வினாக்குறின்னு சொல்லலாம். அடுத்து ஐயக்குறி, உணர்ச்சிக்குறின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆச்சரியக்குறின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஒரு பெரிய ஒரு கோடு, அதுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு புள்ளி வைப்போம். இது ஆச்சரியக்குறின்னு சொல்லலாம், உணர்ச்சிக்குறின்னு சொல்லலாம். அடுத்து இரட்டை மேற்கோள். சரியா? இப்படி இருக்கும், மேலே இப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த சைட்லேயும் இப்படி முடிக்கிற மாதிரி இருக்கும். 2 எண்ணம் இருக்கனால இரட்டை மேற்கோள் அப்படிங்கிறோம். ஒற்றை மேற்கோள்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதே இது என்னது, 1 மட்டும் இருக்கும், இப்படி இருக்கும். ஒரு பெரிய சென்டென்ஸுக்கு இடையில இருக்கும், லாஸ்ட்டு முடிக்கும்போது இப்படி முடிப்பாங்க. சரியா? இந்த மாதிரி முடிப்பாங்க. இது மேலே இருக்கும், இது கீழே பார்க்குற மாதிரி, இது ஒற்றை மேற்கோள். அடுத்து பிறை அடைப்பு. பிறை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிலவில் பிறை இருக்கும்ல, அதே மாதிரி இது என்னது, இப்படி வளைஞ்சு இருக்கும், அது பேர் பிறை அடைப்பு. அடைப்பு குறின்னு சொல்லுவோம்ல, ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இது பகர அடைப்பு. பகர அடைப்பு இது கரெக்டாக என்னது, ஒரு ஷேப்பில், ஒரு சதுரம், ஒரு செவ்வகம், இந்த ஷேப்பில் வரும். அதனால் இது பேர் என்னது, பகர அடைப்பு. பகர அடைப்பு. சரியா? அடுத்து சாய்கோடு. ஒரு சின்ன ஒரு ஸ்லாஷ் போடணும், ஒரு சின்ன ஒரு சாய்கோடு. அடுத்து இணைக்கோடுங்கிறது இந்த மாதிரி ஒரு கோடு வச்சுருப்போம். இந்த கோடுகள் எங்கெங்கே பயன்படுத்துகிறோம், அப்போ இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்புள்ளி. கார்புள்ளினா கமா அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். சொற்கள் தனித்தனியாக அல்லது முழுமைப்படுத்தலை, நானே வசிக்கிறேன், இது சொல்லிடுறேன். ஒரு சொற்களை தனித்தனியாக பிரித்து படிக்கிறதுக்காக கார்புள்ளி பயன்படுத்துவாங்க. எடுத்துக்காட்டு இங்கே பாருங்கள். அறம், பொருள், இன்பம், வீடு. தனித்தனியாக பிரித்து படிக்கணும் அப்படிங்கிற போது பாருங்கள், இதிலேருந்து அறம் கமா பொருள் கமா இன்பம் கமா வீடு என்பவை 4 உறுதி பொருட்கள் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. இந்த லைனில் ஒவ்வொரு சொல்லையும் தனித்தனியாக ஒவ்வொரு சொல்லையும் நான் வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக ஒரு சொல்லுக்கு அடுத்து நம்ம என்ன வைக்கிறேன், கார்புள்ளி வைக்கிறேன். சரியா? அறத்துக்கு அடுத்து ஒரு கமா, அடுத்து என்னது, பொருளுக்கு அடுத்து ஒரு கமா, இன்பத்துக்கு அடுத்து ஒரு கமா, அடுத்து வீடு. வீடு லாஸ்ட்டு என்னது, கமா வைக்க மாட்டோம். அதுக்கு அடுத்து என்னது, வீடு என்பவை 4 உறுதி பொருட்கள் அப்படின்னு சொல்லி எழுதி முடித்து லாஸ்ட்டு என்னது, ஒரு புள்ளி வச்சு முடிப்பேன். அப்போ ஒவ்வொரு சொல்லி தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு அடுக்கடிக்கு அடுத்தடுத்து ஒரு சொல் வரும்போது அதை பிரிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கார்புள்ளியை நான் வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சரியா? நீங்கள் வேறு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்கும்போது இது எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ எடுத்துக்காட்டு உத்ரா கமா நர்மதா ஆகியோர் நண்பர்கள். சரியா? இந்த மாதிரி எழுதும்போது ஒரு பேர் வந்திருக்கு, அடுத்து இன்னொரு பேர் வந்திருக்கு, ரெண்டுக்கு இடையில வைக்கணும். ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லி பிரிக்கணும்ல, அதனால் இடையில நான் என்ன வச்சுருக்கேன், காமா வச்சுருக்கிறேன். இதே மாதிரி உங்களோட நண்பர்கள் பேர் கூட எழுதி
நீங்கள் வந்து என்னது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கார்புள்ளியோட பயன்பாடு வந்து ஒரு சொல் அடுத்த சொல்லையும் பிரிக்கிறதுக்காக நம்ம என்னது இடையில பயன்படுத்துகிறோம். சரியா? அடுத்து அரைப்புள்ளி. அரைப்புள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுவாய் இருக்கும், ஒரு கொஸ்டின் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கடுத்து அதோட முடிவு, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து வரும்போது அதுக்கு இடையில் என்ன வரணும் அப்படின்னா இந்த அரைப்புள்ளி வரணும். சரியா? இங்கே பாருங்கள், நான் இன்று பேச மாட்டேன், ஏதோ ஒரு கேள்வி மாதிரி இருக்குது. அதுக்கு ஆன்சர் பயனிலை அப்படிங்கிறது அதுக்கு ஆன்சர். அப்போ அதுக்கு ரெண்டுக்கும் இடையில என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இருக்கா, அதாவது மேலே ஒரு புள்ளி இருக்கும், அடுத்து ஒரு புள்ளி வச்சு ஒரு கமா மாதிரி இருக்கும். சரியா? ஒரு புள்ளி, இது பேர் தான் என்னது அரைப்புள்ளி. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு எழுவாய் இருக்கும், நான் இன்றைக்கி பேச மாட்டேன் ஏன்னா எனக்கு தொண்டையில் புண்ணு வந்துருச்சு. சரியா? என்னது அவனுக்கு பெயின் இருக்குது, அதனால் அவன் பேச முடியல, வலி இருக்குது, அதனால் அவன் பேச மாட்டேக்கான். ஃபஸ்ட்டு ஒரு எழுவாய், அடுத்து என்னது அந்த அரைப்புள்ளி, அதுக்கடுத்து அதோட பயனிலை, எதுக்காக அப்படிங்கிறது அந்த ஆன்சர் வந்து அதுக்கு எடுத்துருக்கும், பயனிலை எடுத்துருக்கும். அப்போ இது ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கணும், அரைப்புள்ளி வைக்கணும். அடுத்து முக்காறு புள்ளி. முக்காறு புள்ளியை பொறுத்த வரைக்கும் வாக்கியத்திற்கு உரிய ஒன்றை விரிவாக சொல்லும்போது சொல்ல முக்காறு புள்ளி நம்ம எடுப்படும். இப்போ வந்து ஷார்ட் ஃபார்மில் வந்து முத்தமிழ்னு இருக்குது. முத்தமிழ்ங்கிறதுல 3 தமிழ் இருக்குது, இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். சரியா? இதை விரித்து சொல்லும்போது இடையில என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், முக்காறு புள்ளி வச்சுருக்கோமா. ஃபஸ்ட்டு வந்து என்னது அந்த சொல்லோட குறுகிய வடிவம் இருக்குது, அடுத்து அதோட விளக்கம் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 2 புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி. இது பேர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதான் முக்கார் புள்ளி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்து முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளிங்கிறது எப்போவுமே ஒரு வாக்கியம் முடியும் போது என்ன பண்ணுவோம், ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவோம். எடுத்துக்காட்டு, கோயிலுக்கு சென்றேன் முடிவில் என்ன பண்ணினோம், புள்ளி வச்சாச்சு. அடுத்து சொற்சுருக்கத்தின் பின்னால் முற்றுப்புள்ளி வைக்கணும். எடுத்துக்காட்டு பிஜிபி அப்படின்னு என்னது நம்ம வந்து சொற்சுருக்கத்தில் வந்து என்னது அதாவது பிஜிபி அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிச்சிருப்போம் அப்படின்னா, இது வந்து முழுமையான வாக்கியம் வந்து நம்ம வந்து தனித்தனியாக இருக்கும். பழனி ஜி பெரியசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நம்ம தனியாக என்னது எழுதும்போது நம்ம அப்படி தனியாக முழு பேர் எழுதாமல் நம்ம என்னது ஆங்கிலத்தில் வந்து பி, அடுத்து ஜிபி, இதுக்கெல்லாம் இடையில என்ன வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி புள்ளிகள் வைக்கிறோம். சரியா? அதே மாதிரி உங்களோட அப்பா அம்மா பேர் எழுதுறதுக்கு முன்னாடி என்னது தலைப்பெழுத்துன்னு சொல்லுவாங்க. தலைப்பெழுத்துனா இனிஷியல். இப்போ வந்து மு சபரிவாசன் இந்த மாதிரி எழுதுவாங்க. சரி, சபரிவாசன் இந்த மாதிரி எழுதுவாங்க. இதில் வந்து இந்த மூ அப்படிங்கிற அப்பாவோட இனிஷியல்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அடுத்து வந்து எனக்கு அம்மாவோட இனிஷியல்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அதுக்கு அடுத்து இந்த மாதிரி தலைப்பெழுத்து, இனிஷியலுக்கு பேர் தலைப்பெழுத்து. அப்போ தலைப்பெழுத்துக்கு அடுத்து கூட என்ன வைக்கலாம், புள்ளி வைக்கலாம். சரியா? அடுத்தடுத்து தலைப்பெழுத்து வரும்போது அதுக்கு இடையில் என்னது இந்த மாதிரி புள்ளி வந்து பயன்படுத்துவாங்க. சரியா? சொற்சுருக்கத்தில் பயன்படுத்தலாம், அப்புறம் ஒரு வாக்கியம் முடியும் போது பயன்படுத்தலாம். தலைப்பெழுத்து ஒரு இனிஷியல் முடியும் போது கூட பயன்படுத்தலாம். அடுத்து வினாக்குறி. வினாக்குறினா கேள்விக்குறின்னு சொல்லலாம், அது கூட ஒரு பாயிண்ட் எழுதலாம். வினாக்குறி என்பதை கேள்விக்குறி என்றும் கூறலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எழுதிக்கலாம். அடுத்து வினா ஒரு சொல்லில் இடம்பெறும்போது அதுக்கப்புறம் என்ன வைக்கணும், அந்த வினாக்குறி இடணும். உன் பெயர் என்ன, முடிவில் கேள்வி கேட்டதுனால என்னது லாஸ்ட்டு வினாக்குறியை வந்து இது பண்ணுறோம். அடுத்து ஆச்சரியக்குறிங்கிறது மனதில் தோன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது அதுக்கப்புறம் வெளிப்படுத்தின பின்னர் அந்த வாக்கியத்தோட இறுதியில் என்ன பண்ணணும், உணர்ச்சிக்குறி எடுக்கணும். அடடா ஒரு ஆச்சரியக்குறி வச்சுட்டு என்ன அழகான அருவி. சரி, அடடா அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி வயத்தில் ஒரு சொல்லிட்டோன்னா அதுக்கடுத்து என்ன வைக்கணும், இந்த உணர்ச்சிக்குறி இது பண்ணணும். இது ஆச்சரியக்குறின்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்து மேற்கோள் குறி. இந்த மேற்கோளை 2 வகையாக பார்த்துருப்போம், இரட்டை மேற்கோள், ஒற்றை மேற்கோள். அப்படி பார்த்தோம்ல. ஃபஸ்ட் வந்து இரட்டை மேற்கோள் வந்து ஒருவர் கூறிய தொடரை அப்படியே எழுதும்போது இரட்டை மேற்கோள். வகுப்பாசிரியர் வகுப்பில் பாடம் நடத்துவதை விட அறிவுரை கூறுவது கேட்பவருக்கு கடினமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து என்னது வகுப்பாசிரியருக்கு அடுத்து வகுப்பிலிருந்து லாஸ்ட்டு கடினமாகத்தான் இருக்கும், இது வரைக்கும் என்னது இரட்டை மேற்கோள் காமிச்சு ஒரு வாசகம் முடிச்சாச்சு. அடுத்து ஒற்றை மேற்கோள்ங்கிறது பிரித்து காட்டுவதற்காக, அதுக்காக நம்ம என்னது ஒரு பழமொழிகள் கூறுறதுக்கெல்லாம் என்ன ஒற்றை மேற்கோள் பயன்படுத்துவோம். இப்போ வந்து ஒரு வாக்கியம் இருக்குதுன்னா அதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம இடம்பெறதுக்கு வந்து ஒற்றை மேற்கோள். இப்போ எடுத்துக்காட்டு,
தமிழில் உள்ள திருக்குறளில் 7 அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. 7 சரியா, இங்கிட்ட ஒரு ஒற்றைக்கு மேற்கோள், இங்கிட்ட ஒரு ஒற்றை மேற்கோள். 7 என்ற எண்ணுக்கு அதிக தொடர்புண்டு. இங்கே முக்கியமாக ஆன்சர் மாதிரி எந்த இதற்கு 7 அப்படிங்கிற எண் இருக்கனால அதை மட்டும் நான் என்னது இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒற்றை மேற்கோளுக்குள்ளே நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும். சரியா, அடுத்து அடைப்புக்குறி. அடைப்புக்குறியும் நம்ம 2ஆக பிரித்தோம். மேற்கோளை 2ஆக பிரித்த மாதிரி அடைப்புக்குறியும் 2ஆக பிடிக்கும். பிறை அடைப்பு, பகர அடைப்பு. அப்போ பிறை அடைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அந்த வந்து ஒன்றை விளக்க பிறை அடைப்பு நம்ம வழக்கம் போல் எதிர்க்கும். இப்போ எடுத்துக்காட்டு உடல் வளர்ச்சிக்கு ஊன்னா என்னது, இறைச்சி அப்படிங்கிறத நம்ம என்னது பிறை அடைப்புக்குள்ளே சொல்லியிருக்கோம். உடல் வளர்ச்சிக்கு ஊன் அவசியம். ஊன்னா என்ன அப்படின்னா அதுக்கு மீனிங் சொல்லும்போது அது என்னது இந்த மாதிரி ஒரு பிராக்கெட், அதாவது பிறை அடைப்புக்குள்ளே கொண்டு வந்துடும். அடுத்து பகர அடைப்பு. பகர அடைப்புங்கிறது பிறரது உரைகளை மேற்கோள் காட்டி எழுதும்போது அந்த இடத்துல இப்போ எடுத்துக்காட்டு திருவள்ளுவர் திருக்குறளில் இவ்வாறு கூறியுள்ளதாக நம்ம எழுதுகிறோம். இப்போ எடுத்துக்கிட்டு விண்ணின்றி பொய்ப்பின் அப்படின்னு அது மட்டும் தனியாக நம்ம மேற்கோள் காமிக்கிறதுனால அது ஒரு செயலோட ஒரு வரி. சரி, ஒரு திருக்குறள் இல்லையா, அதனால் அது மட்டும் என்னது பகர அடைப்புக்குள்ளே போட்டு மற்றதெல்லாம் வழக்கம் நம்ம எழுதுகிற மாதிரி எழுதி முடிக்கணும். சரியா, அடுத்து சாய்க்கோடு. சாய்க்கோடுங்கிறது இந்த ஸ்லாஷ் அப்படின்னு பார்த்துருப்போம். சரியா, இது எங்கெல்லாம் வரும்னா முகவரியில் வரும். முகவரி எழுதும்போது எண்களை பயன்படுத்தும் போது இடையில வரும். இப்போ எடுத்துக்காட்டு ஒரு வீட்டு அட்ரஸ் எழுதுகிறோம். இப்போ எடுத்துக்காட்டு மாரியம்மன் கோவில் தெரு அப்படின்னு ஒரு தெரு எழுதியிருக்கீங்க. உங்கள் தெரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மாரியம்மன் கோவில் தெரு. அந்த இதில் டோர் நம்பர்னு இருக்குல்ல, உங்களோட வீட்டு கதவு எண், அந்த கதவு எண் எழுதும்போது 8/23ன்னு எழுதுவீங்களா? அப்போது அங்கே என்ன பயன்படுத்துவீங்க, இந்த சாய்க்கோடு சில பேர் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ முகவரியில் பயன்படுத்துவீங்க. அடுத்து இணைப்பு கோடு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முக்கியமான வார்த்தைகளை கவனிக்க அடிக்கோடு, இந்த மாதிரி என்னது அடிக்கோடு இட்டு நம்ம இந்த இணைப்பு கோடை பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டு இது இணைப்பு கோடு இணைக்கோடுன்னு எழுதியிருக்காங்க, ஆனால் இது அடிக்கோடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. இது அடிக்கோடுன்னு வச்சுக்கோங்க. சரியா, இந்த டாபிக் மட்டும் அடிக்கோடுன்னு மாற்றிக்கோங்க. அடிக்கோடுங்கிறது அண்டர்லைன் நம்ம படிச்சிருப்போம். அடிக்கோடு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது அதுக்கு மட்டும் அடிக்கோடு பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டு இப்போ இமைக்கின்ற நேரமும் கை நொடிக்கின்ற நேரமும் மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மாத்திரை அளவுன்னு பார்த்துருப்போம். காக்கு எவ்வளோ அளவு, கா அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ அளவு, குறில்னா ஒரு அளவு இருக்கும், நெடில்னா 2 மாத்திரை அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ அதை பற்றி விளக்கும்போது மாத்திரை அப்படிங்கிறது என்னென்னு விளக்குறதுக்கு தான் இவ்வளோ முழுசாக எழுதியிருக்கோம். அப்போ மாத்திரை தான் இங்கே ஆன்சர். அதனால் அது மட்டும் அடிக்கோடு இட்டு காமிச்சிருப்போம். சரியா, இது ஹெட்டிங் மட்டும் மாற்றிக்கோங்க. இது இணைப்பு கோடு இல்லை, இது அடிக்கோடுன்னு மட்டும் மாற்றிக்கோங்க. சரியா, அடிக்கோடுனா அண்டர்லைன்னு சொல்லுவோம். சரியா, இது மட்டும் மாற்றிக்கோங்க. அடுத்து இந்த பயன்முறை தமிழுக்கான கையேடு குறிப்புகளை தந்து உதவிய மாணவி செல்வி உத்ரா அவர்களுக்கு நன்றி.